ஜீவன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த பூமியில உயிரோட வாழறதான்னு இல்ல. நம்ம இந்த பூமியில ஏசப்பாக்காக நம்ம வைராகியமா நின்று அவர் சொல்ற சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவருக்கு சித்தமானால் அவருக்காக வாழறதுனால நம்ம ஜீவனை இழந்து போறோம், இல்ல நம்ம மரித்து போறோம், இல்ல நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை இழந்து போறோம் வச்சு அந்த இடத்துல அவர் சொல்றார், என் நிமித்தம் எனக்காக ஜீவனை கொடுக்கறவன் தன் ஜீவனை காப்பான். எப்படி நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவன் அடையும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனா இல்ல, நான் உயிரை பாத்துக்கணும், நான் இங்கெல்லாம் போனாக்க மத்தவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்ல போகச்சு, இல்ல யாருக்காவது ஏதாவது இயேசு பத்தி சொன்னா அடிச்சிடுவாங்க கொன்றுவாங்கன்னு நினைச்சு நம்ம பயந்து சொல்லாம இருக்கச்சு, சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல விழுந்த கடமை. நல்லது செய்ய உனக்கு திராணி இருந்து செய்யாமல் போனா அதுக்கான பலன் நம்மளுக்கு வரும் இல்லையா? அப்போ நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கச்சு நம்ம ஹெல்ப் பண்றது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், எல்லாம் செய்யணும். அதே நேரத்துல எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு பூமிக்குரிய பிரகாரமா ஒரு ஹெல்ப் பண்றோமோ ஆவிக்குரிய பிரகாரமா சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் பக்கம் இயேசு கிறிஸ்து பக்கம் திருப்பி விடுறதும் நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமென்.